ஹலோ ஆல், குட் மார்னிங். ஜனவரி 30க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் உரையுடன் நாளை கூடுகிறது நாடாளுமன்றம். இதில் 2-3 கீ பாயிண்ட் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, பிப்ரவரி 1 இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக பட்ஜெட் தான் தாக்கல் பண்ணுவாங்க. இடைக்கால பட்ஜெட் எதுக்கு அப்படின்னா, இப்போ கரண்ட்டில் இருக்க கவர்மெண்ட்டோட ஆட்சி காலம் இன்னும் 2-3 மாதத்தில் முடிய போகுதுங்கிறதுனால இடைக்கால பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட்டு, இந்த வருடத்திற்கான முதல் கூட்டம் என்பதால் இது மக்களவை மற்றும் மாநிலங்களவையின் கூட்டமாக அமையும். ஸோ இது ஒரு கூட்டமர்வு. இது 2வது பாயிண்ட். ஜனவரி 31 இந்த கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் உரை நிகழ்த்துவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆண்டோட முதல் கூட்டம், அதனால குடியரசுத் தலைவர் அவர்கள் இதை அட்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுலேயே 3 கீ பாயிண்ட் கிடச்சிருக்கு. தென், யாசகம் பெறுவோர் இல்லாத நிலையை உருவாக்க அயோத்தி, மதுரை உட்பட 30 நகரங்கள் தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலாச்சாரம், சுற்றுலா மற்றும் வரலாறு இதில் ரொம்ப தனித்துவமான இல்லை முக்கியமான ஒரு 30 நகரங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதில் யாசகம் பெறுவோர் இல்லாத நிலை, இந்த நிலையை உருவாக்க போகிறோம், அதாவது 2026க்குள்ளே உருவாக்க போகிறோம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இதற்காக ஒரு திட்டம் வகுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு இவங்களை எல்லாத்தையும் மீட்டு ஒரு மறுவாழ்வு மையத்தில் வச்சு அவங்களுக்கு தேவையான பேசிக் நீட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, உணவு, உடை, இருப்பிடமெல்லாம் முதல்ல கொடுக்குறாங்க. தென் அவங்கள நார்மலைஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப கல்வி, தென் திறன் மேம்பாடு, வேலைவாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி அவங்கள இந்த யாசகம் இல்லாத நிலைமையிலேருந்து மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கீம் சொல்லியிருந்தாங்க. அந்த ஸ்கீமுக்கு அடியில் தான் இதெல்லாமே வருது. ஸ்மைல், சப்போர்ட் ஃபார் மார்ஜினலைஸ்ட் இண்டிவிஜுவல் ஃபார் லைவ்லிஹுட் அண்ட் என்டர்பிரைஸ், விளிம்பு நிலையில் உள்ள தனிநபர்களின் வாழ்வாதாரத்திற்கு ஆதரவளித்தல். இந்த திட்டத்தின் கீழே தான் இதெல்லாம் வருது. இதில் ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம் அயோத்தி, மதுரை அப்படின்னு. இது போக கொஞ்சம் நகரங்கள்லாம் இருக்குது. மதுரை, கோழிக்கோடு, விஜயவாடா, மைசூர் போன்ற நகரங்கள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மறுவாழ்வு அளித்து அவங்கள இந்த நிலைமையிலேருந்து மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக சாஞ்சி அப்படின்னு ஒரு நகரம் இருக்குது. இந்த நகரத்தில் இதுவரைக்கும் யாசகம் பெறுவோர் யாரும் இல்லை அப்படின்னு அந்த மாநகராட்சி இல்லை அந்த நகராட்சி விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவிலே யாசகம் பெறுவோர் இல்லாத நிலைமை அப்படின்னு அவங்க கவர்மெண்ட்டே கொடுத்தது சாஞ்சி நகரம். தென் சிமி, இது ஒரு இந்திய இஸ்லாமிய மாணவர் அமைப்பு. இந்த அமைப்புக்கு ஆல்ரெடி தடையில் இருக்குது. மேலும் 5 ஆண்டுகளுக்கு இந்த தடையை நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க. 1977 ஏப்ரல் 25 உத்தரப்பிரதேசத்தில் அலிகார் நகரில் இது தொடங்கப்பட்டிருக்கு. தென் 1980 ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்காங்க. அது போக இந்தியன் கவர்மெண்ட்னா டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லப்படுற சில ஆர்கனைசேஷனோட இவங்க உறவில் இருந்ததுனால இவங்களையும் தடை விதிச்சிருக்காங்க. ஸோ 2001 இவங்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இப்பொழுது அந்த தடையோட காலம் முடியறது காரணமாக மேலும் 5 ஆண்டுகளுக்கு தடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடியுரிமை திருத்த சட்டம், இது ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும், நிறைய தடவை பார்க்கவும் செஞ்சாச்சு. இதை 1 வாரத்துக்குள் அமல் செய்யப்படும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. குடியரசு திருத்த சட்டம் 2019 படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2014 டிசம்பர் 31க்கு முன் பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் வசிக்கும் சிறுபான்மையினர், அதாவது அந்த நாட்டினால சிறுபான்மையினர் என அழைக்கப்படும் ஹிந்து, சீக்கியர்கள், சமணர்கள், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள், பார்சி இவங்க எல்லாருக்குமே இந்தியாவோட குடியுரிமை வழங்கலாம் அப்படிங்கிறதா இந்த திருத்த சட்டம். இதற்கு அரசியல் ரீதியாக நிறைய எதிர்ப்பும் ஆதரவும் இருக்குது. பட் நம்ம திருத்த சட்டம்னா என்னன்னு மட்டும் பார்த்துக்கிடணும். தமிழ்நாடு சீஸ் அ ரெக்கார்ட் 30 கடாவர் டொனேஷன்ஸ் இன் 29 days. தமிழ்நாட்டில் உடல் உறுப்பு தானம் அப்படிங்கிறது பெருகிக்கிட்டே வருது. ரீசெண்டாக கவர்மெண்ட் ஒன்று அறிவிச்சிருந்தாங்க. செப்டம்பர் 23, 2023 அப்போ, அதாவது ஒருத்தங்க தன்னோட உடல் உறுப்புகளை தானம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட இறுதிச் சடங்குல அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த உடல் உறுப்பு தானம் செய்கிறவர்களோட எண்ணிக்கை அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக தமிழ்நாட்டில் இந்த உடல் உறுப்பு தானம் மற்றும் மாற்று அறுவை சிகிச்சையை யார் நிர்வகிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்டான் அப்படிங்கிறவங்க தான் நிர்வகிச்சிட்டு இருக்காங்க. இது போக இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இப்பொழுது பொது தேர்வு நடக்க போகுது இல்லையா, 10th ஸ்டூடெண்ட்ஸ், 12th ஸ்டூடெண்ட்ஸ்லாம். ஸோ மாணவர்களோட மனதில் உள்ள பயம் நீங்கிறதுக்காக வருடந்தோறும் 2018 அவங்க கூட ஒரு உரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கு. இந்த வருஷம் அந்த நிகழ்ச்சியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
உடற்பயிற்சி, ஆழ்ந்த தூக்கம் வந்து ரொம்ப அவசியம். செல்ஃபோன் எல்லாம் அதிகமாக ரீல்ஸ் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் தேர்வுகளை கண்டு வந்துட்டு ரொம்ப அஞ்சாதீங்க, அதிலிருந்து மீண்டு வாங்க, நிறைய சவால்கள் வரும், அதை எதிர்கொள்ள தயாராகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைக்கு மன அழுத்தம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செல்ஃபோனை சார்ஜ் செய்யாவிட்டால் அது செயலிழந்து விடும். அதுபோல தான் நம்ம உடலுக்கு சார்ஜ் ரொம்ப முக்கியம். ஸோ சத்துள்ள உணவு அதெல்லாம் வந்து சாப்பிடுங்க. காலை நேரம் சூரிய ஒளியில் இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி கற்பதற்கு மட்டுமே செல்ஃபோன்களை பயன்படுத்த வேண்டும். செல்ஃபோன்களில் ரீல்ஸ் பார்த்து நேரத்தை வீணாக்க வேண்டாம். சமூக வலைதளங்களில் மூழ்கி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் போப்ஸ் பத்திரிகை வந்து எல்லாருக்குமே தெரியும். அதில் அடிக்கடி கருத்து கணிப்புகள் மற்றும் வரிசை பட்டியெல்லாம் போடுவாங்க. அந்த வரிசையில் உலக கோடீஸ்வரர் பட்டியலில் ரொம்ப வருடமாக அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருக்க பேர் எலான் மாஸ்க் தான். இந்த எலான் மாஸ்கை பின்னாடி தள்ளி முதல் இடம் பிடித்துள்ளார் அர்னால்ட். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட சொத்து மதிப்பு வந்துட்டு $23.6 பில்லியன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த வருஷத்துலேயே வந்து மாறி மாறி போட்டி போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் LVMH குழுமத்தோட தலைவர். தென் இது போக இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, டிஜி யாத்ரா. இந்த டிஜி யாத்ரா பற்றிய ஒரு கருத்துகள் வந்து மாறி மாறி வந்துட்டுருக்கு. ஸோ டிஜி யாத்ரானா என்னென்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒரு ட்ராவல் போகிறோம், ஒரு ஏர்வேஸில் வந்து ஒரு ட்ராவல் போகிறோம் அப்படின்னா நம்மளோட டேட்டா எல்லாம் கொடுக்குறதா இந்த டிஜி யாத்ரா. இதை கம்பல்சரி அப்படின்னு ஏர்போர்ட்லேயும், பட் இது கம்பல்சரி கிடையாது அப்படின்னு மத்திய அரசு மாறி மாறி சொல்லிட்டு இருக்கிறதுனால இதில் ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்சி இருந்துகிட்ருக்கு. தென் தினமணியில் எனக்கு தமிழில் ஒரு நல்ல ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. அந்நிய தாவரங்கள், அதாவது தமிழ்நாட்டில் அந்நிய தாவரங்களோட நிலைமை வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்கு. இதனால் உள்ளூர் தாவரங்கள் வந்து அழிஞ்சு போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ராஜ்யசபாவுக்கு வந்துட்டு எலெக்ஷன், அதில் ஒரு 56 போஸ்ட்டுக்கு அவங்களோட பதவிக்காலம் முடிய போகுது. ரீசெண்டாக February மாதம் முடிய போகுது. ஸோ அதற்கான தேர்தல் நடவடிக்கைகள் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்போதுமே நம்ம இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை பற்றி அதிகமாக பேசிகிட்டு இருப்போம் இல்லையா? எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே எலெக்ஷன் வைக்கிற மாதிரி இதுக்காக ஒரு கமிட்டி எல்லாம் கொடுத்து இதில் ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்னன்னு பேசிகிட்டே இருப்போம். இன்றைக்கி த ஹிந்துவில் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் அவங்க கொடுத்துருக்க எடிட்டோரியலோட ஹெட்டிங்கே வந்துட்டு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் இருந்தால் அதுவும் பார்த்துக்கோங்க. தென் சென்னை மாநகராட்சி மற்றும் தமிழக பஸ்ஸில் வந்துட்டு UPI மூலம் டிக்கெட் வாங்கும் வசதிகளை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்பொழுது முதல் கட்ட பரிசோதனை வந்து நடைபெற்றிருக்குது. இதை முழுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு 2 வருஷம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இவ்வளோ தான் கரண்ட் அஃபேர்ஸ். மீது நாளை பார்க்கலாம். தேங்க்யூ.